வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. நாம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதச்சமம்ங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஸ்டின் அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு பேரோட சேலரி வந்து என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? A/B சொல்லி சம் ரேஷியோல இருக்குன்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க சேலரி ரெண்டு பேருக்குமே இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேங்களா? இன்க்ரிமெண்ட் ருபி வந்து சேமா இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தவங்களுக்கு 2000 இன்னொருத்தவங்களுக்கு 2000 அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு திரும்ப நியூவா இருக்கக்கூடிய ரேஷியோவும் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க இப்ப எவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா, அப்படிங்கறதுதான் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? சாலரிஸ் ஆஃப் ரிடா அண்ட் ரியா. ஓகேங்களா? சோ ரிடா அண்ட் ரியாவோட சேலரி பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஆஃப் 3:5. ஓகேங்களா? ரிடா மற்றும் ரியாவின் சம்பளம் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. ஓகேவா? if suppose if condition கொடுத்திருக்காங்க. if salary of each one is increased by 5,000, ஒவ்வொருத்தரோட சேலரியும் 5,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகேவா, the new ratio become new ratio என்னவா இருக்குமா? 5:7 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நார்மல் வே ஆஃப் சால்விங் எப்படின்னு பார்க்க போறோம். சோ நார்மலா எல்லாரும் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா ஷார்ட்கட் நம்ம ஸ்மார்ட் வேல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3:5 ரேஷியோல அவங்க சேலரி இருக்குன்னா ரிடாவோட சேலரி என்னவா இருக்கும்? 3x இருக்குமா? ரியாவோட சேலரி 5x இருக்கும். ஓகேங்களா? சோ இனிஷியலா பிரசன்ட்ல இப்படி வாங்கிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல உங்களோட சேலரி வந்து 3x 5x இருக்கு. ஓகேவா? சப்போஸ் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 5,000 இன்க்ரிமெண்ட் ஆகுது ரிடால, ரியாவுல அகைன் 5x சேர்ந்து 5x சேலரியோட 5,000 ஆட் ஆகுது. சோ இப்ப நியூவா உங்களோட சேலரியோட ரேஷியோ என்னவா மாறிடுச்சு? 5:7 மாறிடுச்சு இப்போ. ஓகேவா? சோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. சோ இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 7 into 3 என்ன வரும்? 21x plus 7 into 5 35,000 equal to 5 into 5 25x plus 25,000. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 21x இங்க வந்தா என்ன வரும்? மைனஸ் ஆகுமா? 25x minus 21x 4x. இங்க 35x மைனஸ் இந்த 25x பிளஸ் வந்து ஈக்குவல் டு இன்சைன் வந்தா மைனஸ் ஆகும் இல்லையா? சோ அது பேசிக்கான விஷயம் தான், அதை பாத்துக்கோங்க. இப்ப 35,000 மைனஸ் 25,000 என்ன வரும்? 10,000. சோ இப்போ 4 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2,500 வருமா? சோ இதுதான் எக்ஸ். எக்ஸ் வந்து 2,500. அப்ப ரியாஸ் பிரசன்ட் சேலரி. சோ ரியாவோட பிரசன்ட்ல இவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 5x. சோ இந்த 5x x ஈக்குவல் டுனா, சோ 5x ஈக்குவல் டு என்ன வரும்? 2,500 into 5 வருமா? ஈக்குவல் டு 25 into 5 125 00. சோ 12,500 அவங்களோட பிரசன்ட் சேலரியா இருக்கும். சோ ஏ ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து நார்மல் வேல சால்வ் பண்ணும். இது நார்மல் வே ஆஃப் சால்விங். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ என்ன சொல்லிருக்காங்க? ரிடா அண்ட் ரியா உட சேலரி என்ன சொல்லிருக்காங்க? 3:5 ரேஷியோல இருக்கும். ரெண்டு பேருக்குமே ஈச் ஒன் வந்து 5,000 இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ வந்து என்ன ரேஷியோ அதனால சேஞ்சஸ் ஆகுது? இன்க்ரிமெண்ட் ஆனவேட்டி 5:7 ரேஷியோல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த 3க்கும் 5க்கும், ஓகேங்களா, 3 வந்து 5 இருக்குதுன்னா எவ்வளவு வந்து ஆட் ஆயிருக்கு? பிளஸ் 2 பார்ட். 3 பார்ட்ல இருந்து 5 பார்ட்டா மாறிடுச்சு. சோ 2 பார்ட் ஆட் ஆயிருக்கு. 5ல இருந்து 7க்கு 2 பார்ட் ஆட் ஆயிருக்கு. சோ இந்த 2ங்கிறது ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? சோ அன்இக்குவலா இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து அது ஒரு டைப் ஆஃப் சம்மா நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த டைப் சம்ல பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? அன்இக்குவலா இருந்ததுன்னா நம்ம அதை ஈக்குவல் பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் 2 பார்ட், இந்த 2 பார்ட், அதாவது 3 பார்ட்டோட 2 பார்ட் ஆட் ஆகி 5னும்
5 பார்ட்டோட 2 பார்ட் ஆட் ஆகி 7ன்னு வருது. அப்போ இந்த 2 பார்ட் தான் 5000. ஓகேவா? அப்போ 1 பார்ட் என்னவா இருக்கும்? 2500 இருக்கும். ஓகேவா? இதுல இருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரியாவுடைய பிரசன்ட் சேலரி கேக்குறாங்க. ரியாவுது என்னது? 5 பார்ட். அப்போ 5 பார்ட் ஈக்குவல் டு என்ன வரும்? 2500 into 5 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 25 into 5 125. ஸோ 12,500ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நார்மல் வே ஆஃப் சால்விங் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நல்லா ஷார்ட்கட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம்ல நீங்க ஷார்ட்கட் தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், 2 numbers are in the ratio 7:4. ஓகேங்களா? ரெண்டு நம்பர் வந்து 7:4ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப ஒரு நம்பர் 7x இன்னொரு நம்பர் 4x இருக்கும். ஓகேங்களா? இதோட ஈச் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 12. ஒவ்வொரு நம்பர்லயும் 12 ஆட் ஆகுது. ஓகேங்களா? 12 ஆட் ஆகும் போது the ratio become 3:2. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இப்ப இப்படி இருக்குன்னா இதுக்கு நார்மல் வே ஆஃப் சால்விங் என்ன பண்ணுவோம்? இனிஷியலா அந்த நம்பர் வந்து 7x 4xன்னு இருக்கு. இதோட 12 ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு ரேஷியோ எடுத்தா எப்படி வருதான்? 3/2 இந்த ரேஷியோல வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இது ஃபுல்லா 2 12 4 எல்லாமே 2 ஆல டிவைட் ஆகுமா? 2 கேன்சல் பண்ணீங்க. 12க்கு 6 4க்கு 2. ஓகே, இப்போ இங்க 1 இருக்கு. இப்போ மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 7x plus 12 equal to 3 into 2 6x plus 18. ஸோ இந்த இங்க வந்து 7x minus 6xனா x equal to 18 minus 12 6 x equal to 6ன்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? சம் ஆஃப் த நம்பர்ஸ். அதாவது இந்த ரெண்டு நம்பர் 7x plus 4x equal to என்னது? 11x. இந்த சம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கேக்குறாங்க. ஓகேவா? 11x equal to 11 into 6 எவ்வளோ? 66. ஸோ அப்போ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஓகேவா? இதுதான் நார்மல் வே ஆஃப் சால்விங். ஓகேவா? ஷார்ட்கட்ல போடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 7:4 ரேஷியோல இருக்கு. 12 ஆட் ஆகுது. ஸோ இப்போ என்ன ரேஷியோவா வருது? 3:2ங்கிற ரேஷியோவா வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த 7ல இருந்து 3க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கணும். இங்க 4, இங்க எவ்வளவு இருக்கு? 2. ஓகேவா? சோ இது எப்படி இருக்கு? வந்து சேமா இல்ல. இங்க 4னா இங்க 2 இருக்கு. சோ சேமா இல்ல. நம்ம காமனா, ஏன்னா இங்க 12 12 தான் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு 12 12 தான் ஆட் ஆகுது. அப்போ இது வந்து கரெக்டா வந்து இங்க 4னா இங்கேயும் 4 வந்திருக்கணும். சோ வரல. அப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் சேமா வர மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 7க்கும் 4க்கும் 3, 3க்கும் 2க்கும் 1. இந்த 1 வந்து இங்க மல்டிபிள் பண்ணும். இந்த 3 வந்து இங்க இருக்க ரேஷியோவோட மல்டிபிள் பண்ணும். அப்படியே மாத்தி பண்ணணும். பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும்? 7:4ன்னு வரும். ஓகேங்களா? இங்க 12 தான் ஆட் ஆகுது. இங்க 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3 into 3 9, 3 into 2 6. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, 7ல இருந்து 9க்கு எவ்வளவு ஆட் ஆகி வந்திருக்கு? பிளஸ் 2 பார்ட் ஆட் ஆகிருக்கு. 4ல இருந்து 6க்கு பாருங்க பிளஸ் 2 பார்ட் ஆட் ஆகிருக்கு. இந்த 2 பார்ட் ஆட் ஆனதுதான் எதனால ஆட் ஆயிருக்கு? 12ங்கிற நம்பர் ஆட் ஆனதுனால 2 பார்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. சோ அப்ப 1 பார்ட் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 6. சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் த நம்பர்ஸ். இந்த நம்பர் வந்து 7 பார்ட் 4 பார்ட்ங்கிறதா அந்த நம்பர். அப்ப டோட்டலா எவ்வளோ? 11 பார்ட். அப்போ 11 பண்ணீங்கன்னா 7 into 6 again 66ங்கிறதா நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இதுதான் ஷார்ட்கட். சோ இந்த ஷார்ட்கட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய சம்முக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜ் ஆகட்டும், இந்த ரேஷியோ அந்த சம்மும் இப்படிதான் சால்வ் பண்ணுவோம். அந்த வந்து ப்ராப்ளம்ஸ் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லயே வந்து
இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த ரிலேட்டடான சம்ஸ்க்குமே நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து ரேஷியோஸ் பார்க்கணும். லாஸ்ட் சம் மாதிரி ஒண்ணு இது பாத்தீங்கன்னா இப்படி பார்க்கும் போதே ரெண்டு ரேஷியோ ஆட் ஆகிருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா ஆட் ஆகிருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா அன்ஈக்குவலா இருக்கலாம். அன்ஈக்குவலா இருந்ததுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே. The ratio of two numbers, ஓகேங்களா, are 15:17. ஓகேங்களா? so two numbers எப்படி இருக்கு? 15:7. 15:7 இருக்கு. சாரி 7 இருக்கு. so அப்போ ஒரு நம்பர் வந்து 15x இன்னொரு நம்பர் 7x இருக்கும். each number is decreased by 2. so ஒவ்வொரு நம்பரும் decreased by 2. ஓகேங்களா? ரெண்டு குறையுது. the ratio become 7:3. ஓகேவா? ஸோ நார்மல் வே ஆஃப் சால்விங் என்ன பண்ணும்? இனிஷியலா அந்த நம்பர் 15x 17x இருக்கு. இதுல இருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு ரேஷியோ எடுக்கும்போது அது 7:3ங்கிற ரேஷியோல இருக்கும். இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 15 × 3 எவ்வளவு வரும்? 45x minus 6 equal to 49x minus 14. ஓகேவா? இப்ப இந்த 45 வந்து இங்க வந்தா மைனஸ் ஆகுமா? 49 minus 45 4x. இந்த மைனஸ் 14 இங்க வந்தா பிளஸ் 14 ஆகுமா? 14 minus 6 எவ்வளவு வரும்? 8. அப்போ x equal to உங்களுக்கு என்னன்னு கிடைக்குது? 2 கிடைக்குது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபைண்ட் த நம்பர்ஸ். இந்த நம்பர் என்னது? ஒன்னு 15x இன்னொன்னு 7x. சோ 15x 15ல ஒரு டைம் தனியா 7ல ஒரு டைம்னா நீங்க ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் 15 plus 17 எவ்வளோ? 22x. x equal to 2. so 22 into 2 உங்களுக்கு எவ்வளவு வரும்? 40. சாரி, சம் ஆஃப் த நம்பர்ஸ் கேட்கல, உங்களுக்கு ஃபைண்ட் த நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபைண்ட் த நம்பர்ஸ்னா ஒரு நம்பர் உங்களுக்கு என்ன வரும்? 15x, இன்னொரு நம்பர் 7x. அப்போ 15 into 2 30, 17 into 2 14. ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஓகே, ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னால ஆப்ஷன் வந்து எப்படி எலிமினேட் பண்றதுன்னு பாருங்க. இங்க உங்களுக்கு 2 நம்பர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. 2 நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 15:17 ரேஷியோல இருக்குன்னா அந்த நம்பர் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 15ஓட மல்டிபிளாவும் செகண்ட் நம்பர் 7ஓட மல்டிபிளாவும் இருக்கணும். இப்போ இது வந்து 7ஓட மல்டிபிள். ஓகே, பட் 40 வந்து 15ஓட மல்டிபிள் இல்ல. சோ ஏ ஆப்ஷன் வராது. இது வந்து 15ஓட மல்டிபிள் 7ஓட மல்டிபிள். ஓகே, 30 14ங்கிறது. 45ங்கிறது 15ஓட மல்டிபிள் 7ஓட மல்டிபிள் தான் 21. இது இருக்கு. ஆனா டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 35ங்கிறது 15ஓட மல்டிபிள் இல்ல. சோ அதனால இது வராது. சோ இந்த மாதிரி நீங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த ட்ரிக் பாத்தீங்கன்னா நிறைய சம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்ப இந்த சம்முக்கான ஷார்ட்கட் என்னன்னா 15:7ங்கிறது அந்த நம்பரு 2 டிக்ரீஸ் ஆகுது. இவ்வளவு வருது? 7:3 வருது. இப்போ 15ல இருந்து 7 வரணும்னா என்ன பண்ணணும்? -8 பண்ணுமா? 7ல இருந்து 3க்கு -4. அப்ப ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. சோ அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் என்னன்னு பாருங்க. டிஃபரன்ஸ் 4, இங்க பாருங்க 8. ஓகேவா? சோ இந்த 8 இருக்கா, இங்க 8 இருக்குன்னா இங்க 4 இருக்கு. ஓகேவா? நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஈக்குவலா இருந்தாவே, அதாவது இந்த ரெண்டு ரேஷியோக்கானதும் இந்த ரெண்டு ரேஷியோக்கான நம்பர்ஸும் இங்க 8 4ன்னு வந்திருக்கு இல்லையா, அது வந்து 8 8ன்னு இப்படி காமனா இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த சைடு இருக்க டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவல் ஆயிடும். ஓகேங்களா? அதனால இங்க 15:7 நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இங்க 8 டிஃபரன்ஸ் வரணும்னா இது இன்டு 2 பண்ணீங்கன்னா போதும். இது ஃபுல்லா இருக்கிறத. இப்ப 7 × 2 14, 3 × 2 6. ஓகேங்களா? இப்ப பாருங்க -2 டிக்ரீஸ் ஆகுது. அதாவது உங்களுக்கு 15ல இருந்து -2 டிக்ரீஸ் 15 பார்ட். ஓகேங்களா? அது வந்து 14 பார்ட்டாவும் 7 பார்ட் 6 பார்ட்டாவும் மாறுது. ஓகேங்களா?
எதனால மாறுது? 1 பார்ட் குறையுது. எதனால? 2 டிக்ரீஸ் ஆகிறதுனாலதான் குறையுது. அதனால அந்த 1 பார்ட் தான் 2. மைனஸ்ல எடுத்துடாதீங்க. மைனஸ் ஆகிறதுனாலதான் இந்த 15ங்கிறது 14 குறைஞ்சிருச்சு. ஆனா ப்ரீவியஸ் சம்ல ஆட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்க நம்பரை விட இது அதிகமாகி வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ 1 பார்ட் ஈக்குவல் டு 2. அந்த நம்பர் என்னன்னு கேட்டா 15 பார்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப 15 இன்டு 2 30யும் 14 7 இன்டு 2 14 அப்படிங்கிறது தான் அந்த நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய சம்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுவோம். இது நல்லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, 54th one. Two numbers are in the ratio 2:3. ஓகேவா? ஸோ 2 numbers எந்த ரேஷியோல இருக்கு? 2:3ங்கிற ரேஷியோல இருக்கு. If 5 is subtracted from the first number, ஓகேங்களா? 5 is subtracted from first number and 6 is added to the second number, then the ratio become 5:12. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 2x ஒரு நம்பர் இருக்கு, 3x ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? 2x 3x. இந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணிட்டு செகண்ட் நம்பரோட 6 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரேஷியோ 5:12 இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் சால்வ் பண்ணும். 12 எடுத்து மல்டிபிள் பண்றதுக்கு முன்னால கீழே எல்லாமே டிவைட் ஆகுதான்னு பாருங்க. பிளஸ் சிம்பிள் இருந்தா மட்டும் 2 நம்பர்லயுமே டிவைட் பண்ணும். ஓகேங்களா? மல்டிபிள் இருந்தாதான் ஒரு டிவைட் பண்ணா போதும் ஒரு நம்பரோட. ஸோ இங்க 3, இங்க 3 இன்டு 2 6, 3 இன்டு 4 12. இப்ப இவங்க 4ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 இன்டு 2 8x மைனஸ் 4 இன்டு 5 20 ஈக்குவல் டு 5 இருக்கு எக்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? 5x பிளஸ் இங்க என்னது 2 இன்டு 5 10. இப்போ என்ன பண்ணும்? இந்த 5 இந்த பக்கம் வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 8x மைனஸ் 5x 3x ஈக்குவல் டு இந்த மைனஸ் 20 வந்து பிளஸ் 20 ஆயிடும். ஸோ 13 வந்துடும். இதுல இருந்து 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? x ஈக்குவல் டு 10 வரும். ஓகேவா? ஸோ x ஈக்குவல் டு 10 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? What would the ratio become when 8 is added to the first number and 8? What would the ratio become when 8 is added to the each number? ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நம்பரோடையும் 8 ஆட் பண்ணா என்ன ரேஷியோ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2x ஒரு நம்பரு. ஓகேங்களா? 3x இன்னொரு நம்பர். அப்ப 2 இன்டு 10 20, இன்னொரு நம்பர் 30 இருக்கும். இதோட 8 ஆட் ஆகுது. அப்ப இங்க என்ன வரும்? 28 38 வரும். இப்ப இதுக்கு ரேஷியோனா என்ன பண்ணும்? டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். எவ்வளவு டிவைட் ஆகுற வரைக்கும் ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 14 19 வரும். ஃபர்தரா காமனா எந்த டேபிளும் டிவைட் ஆகாது. ஸோ அதனால 14:19 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மல் வே ஆஃப் சால்விங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சம் நம்ம எப்படி பார்த்தோம்? ஆட் ஆனாலும் ரெண்டுமே வந்து சேமா ஆட் ஆகும். சப்ராக்ட் ஆனாலும் ரெண்டுலயுமே ஒரே நம்பர் தான் சப்ராக்ட் ஆகும். பட் இங்க வந்து ஒண்ணுல ஆட் ஆகுது, இன்னொன்னுல வந்து சப்ராக்ட் ஆகுதா? சோ இப்ப இந்த சம்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா பாருங்க. கொஸ்டின் என்னது? 2 numbers. இது ஷார்ட்கட். Two numbers are எந்த ரேஷியோல இருக்கு? 2:3ங்கிற ரேஷியோல இருக்கு. 5 is subtracted from first number and 6 is added to the second number. The ratio become என்னவா மாறுது? 5:12 மாறுது. இப்போ நீங்க இது எப்படி எழுதிக்கோங்க? 2:3 ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரேஷியோ, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரேஷியோ 5:12. ஃபர்ஸ்ட்ல இருந்து -5 ஆகுது, செகண்டோட +6 ஆகுது. ஓகேவா? சோ இதுதான் வந்து இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரேஷியோ, செகண்ட் இருக்கக்கூடிய ரேஷியோ. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இதையும்
இதுதான் ரேஷியோல இருக்கு. அப்ப 2 × 12 எவ்வளோ 24 பார்ட். 24 பார்ட் ஃபர்ஸ்ட் டைம்னால எழுதுங்க, பட் மைண்ட்ல கால்குலேட் பண்ணிடணும். நீங்க என்ன பண்ணணும்னா 2 × 12 வந்து 24 பார்ட், 5 × 3 15 பார்ட். ஸோ 24 பார்ட் மைனஸ் 15 பார்ட் என்னது 9 பார்ட். ஸோ நீங்க அந்த மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ இதை பண்ணீங்கன்னா 15 பார்ட். இப்போ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 9 பார்ட்னு வருமா? நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்னா என்ன பண்ணும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 5 × 6 எவ்வளவு வரும் 30. சப்ராக்ட் பண்ணணும் மைனஸ், அண்ட் தென் இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் 5 × 12 60. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். ஸோ 30 + 60 வரும் 90. இந்த 90ங்கிறது தான் உங்களுக்கான இந்த 9 பார்ட். ஸோ 9 பார்ட் = 90னா 1 பார்ட் = 10. ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டடான சம்ஸ் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ அங்க உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பவே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஃபர்தராவும் பார்ப்போம் அடுத்தடுத்து வரக்கூடிய சம்ஸ்ல. ஜஸ்ட் வந்து இந்த ரேஷியோஸ் எழுதிக்கோங்க. ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய ரேஷியோ, அது சேஞ்ச் ஆன வேட்டி இருக்கக்கூடிய ரேஷியோ, அது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க, டிஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து வேல்யூ எவ்வளவு ஆட் ஆகுது சப்ராக்ட் ஆகுதுங்கிறது, இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க ஒரு வேல்யூ மைனஸ் இருந்தா மைனஸ் × மைனஸ் பிளஸ்ஸா தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ 1 பார்ட் வேல்யூ 10ன்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நார்மலா என்ன பண்ணும், அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இது 20-ஆ இருக்கும், இது 30-ஆ இருக்கும். 20 30. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு நம்பரோடையும் 8 ஆட் ஆகுது. அப்ப 28 38ன்னு வரும். ஸோ இப்போ இந்த ரேஷியோ ஒன்னா என்ன பண்ணும், காமனான நம்பரால டிவைட் பண்ணும். இப்போ 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 19 வரும். ஸோ 14:19ங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இதுல பார்த்தோமோ இந்த சம்ல 14:19. ஸோ நீங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்றதுக்கு பதிலா நீங்க ஷார்ட்கட்ல ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். மந்த்லி salary ஆஃப் அனில் அண்ட் குமார் ஆர் இன் த ரேஷியோ. மந்த்லி salary என்ன ரேஷியோல இருக்கு 19:17 இருக்கா? 19:17. ஓகே. இஃப் அனில் அண்ட் குமார் கெட் salary hike, ஹைக்னா இன்க்ரீஸ் ஆகுது, ஹைக்கு அதிகப்படுத்துறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க அதிகப்படுத்தி? ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து 2000-ம் செகண்ட் பர்சனுக்கு 1000-ம். ஓகேவா? எப்படி ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா இந்த ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருந்தா அனில் குமார்னா அனிலுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 2000, குமாருங்கிறதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 1000 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஹைக் பண்ணி கொடுத்ததுனால ரேஷியோ வந்து எப்படி மாறுது 8:7 மாறுது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் சம்முக்கு முந்தின சம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ நம்பர் ஆகட்டும் ஈக்குவலா இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஈக்குவலா டிக்ரீஸ் ஆகிருக்கும். 51st சம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே 5000 தான் ஈக்குவலா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இங்க வந்து டிஃபர் ஆகுது. டிஃபர் ஆனாலும் நார்மல் வே ஆஃப் சால்விங் சேமா தான் இருக்கும். அதாவது இது 19x 17x இனிஷியலா சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ப்ரெசென்ட்ல இதான் சேலரி அவங்களோடது. அதாவது 19x-ம் ஒருத்தவங்க வாங்கிட்டு இருக்காங்க, 17x வாங்குறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த அனிலுக்கு வந்து 2000 இன்க்ரீஸ் பண்ணியும் பிளஸ் இவங்களுக்கு வந்து 1000 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு சேலரி வாங்குவாங்களா? ஸோ அதனோட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க 8:7 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நார்மலா கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணணும். 19 × 7. ஓகேங்களா? நீங்க டேபிள்ஸ் தெரிஞ்சா டக்குன்னு 133 போடலாம், இல்லைன்னா இதுக்கு ஒரு மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கணும். 7 × 2 14,000. நெக்ஸ்ட் 17 × 8 136 x பிளஸ் 8000. ஓகேவா? நெக்ஸ்ட் 136 வந்து இந்த 133 இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல வருமா? ஸோ 3x. இந்த 8x பிளஸ்ஸா இருக்கிறது இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆகுமா? ஸோ 14ல இருந்து 8 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் 6. ஸோ 6000.
ஸோ 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 2000 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த பிரசன்ட் சேலரி ஆஃப் குமார்? ஓகேங்களா? ஸோ இது அனில் அண்ட் குமார் எவ்வளவு? 17x தான் அவங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய சேலரி. அப்போ 17x, ஸோ 17 into 2000 எவ்வளவு வரும்? 34,000. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 34,000. ஓகேங்களா? சப்போஸ் ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட், ஓகேங்களா, ஸோ இன்க்ரீஸ் ஆன வேட்டி அவங்களோட சேலரி என்னன்னு கேட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இனிஷியலா வந்து இந்த 34,000 குமார் வாங்கினாங்க, அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுத்து 35 கொடுக்குறாங்க அப்படின்னு போடணும். அது எப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ சேம் லாஸ்ட் சம்க்கு நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே ஷார்ட்கட் தான். என்னன்னு பாருங்க, அனில் அண்ட் குமாரோட சேலரி வந்து என்ன ரேஷியோல இருக்கு? 19:17 ரேஷியோல இருக்கு. ஓகே, அவங்களோட ரேஷியோ வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து 2000 எழுதாதீங்க, 2K போட்டுக்கோங்க. 2000, ஓகேங்களா? 2000 இன்னொருத்துக்கு 1000 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேங்களா? அதனால ரேஷியோ என்னவா மாறுது? 8:7 மாறுது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்ணணும்? இன்க்ரிமெண்ட்ல இதை மல்டிபிள் பண்ணணும். 19 into 7, ஓகேங்களா, 133. அது ஒரு சைடு மைண்ட்ல இருக்கணும். 8 into 17, 136. ஸோ 136, 133. ஸோ 3 பார்ட் தான் ஃபைனலா இருக்கும். ஈக்குவல் டு இங்க 8 into 1K 8K, 7 into 2K 14K. ஓகேங்களா? இனிஷியலா வேணா நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இனிஷியலா நான் உங்களுக்கு எழுதிடுறேன். நீங்க என்ன பண்றேன்னா 19 into 7 வரணும். இது எவ்வளவு வருது? 133. இதோட இதுக்கும் 8 into 17க்கும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 17 into 8 minus 19 into 7, 136 minus 133 பார்ட். இதுதான் உங்களுக்கான இந்த 3 பார்ட். ஓகேவா? அது ஈக்குவல் டு என்ன பண்ணும்? 8 into 1K. 8 into 1K ல இருந்து என்ன மைனஸ் பண்ணும்? 7 into 2K. ஓகேவா? 14K. பெரிய நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிஃபரன்ஸ் தான் எடுக்கணும். 7 into 2K minus 8 into 1K. 14K minus 8K equal to 6K. 6K னா 6000. ஸோ 1 பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இதுல இருந்து 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2000 வரும். ஸோ 1 பார்ட் ஈக்குவல் டு 2000. 1 part equal to 2000. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? present salary of குமார். குமார் எவ்வளவு? 17 part. அப்போ 17ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 17 part equal to உங்களுக்கு 34,000 வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்துருக்கோம் மொத்தம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா சேலரி, 2 பேரோட சேலரி, எக்ஸாம்பிளுக்கு ஏ அண்ட் பி வந்து ஒரு சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க, ஒரு சர்டைன் ரேஷியோ கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? 2000னா இன்னொருத்தவங்களுக்கு 2000 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படி ஆயிட்டு திரும்ப ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஷியோ வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுலயே 2 மெத்தட் இருந்துச்சா? ஸோ ரேஷியோஸ் வந்து டிஃபரன்ஸ் எடுக்கும்போது சேமா வந்தா ஓகே, இல்ல சேமா வரல அப்படின்னா என்ன பண்ணும்? ஈக்குவல் பண்ணிட்டு சால்வ் பண்ற மாதிரி பார்த்தோமா? நெக்ஸ்ட் அதாவது சேமா இன்க்ரிமெண்ட்டோ ஆர் டிக்ரிமெண்ட்டோ ஆகும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் சேமா ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரேஷியோக்கும் செகண்ட் இருக்கக்கூடிய ரேஷியோக்கும் இப்படி டிஃபரன்ஸ் எடுக்கும் போது ஈக்குவலா வந்ததுன்னா அப்படியே சால்வ் பண்ணலாம். ஈக்குவலா வரலன்னா இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுலயே 2 டைப் பார்த்தோம்.
நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து சேலரி 5000 இன்க்ரிமெண்ட் ஆனா இன்னொருத்தவங்களுக்கு 3000 ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி, two numbers are in the ratio of 5:7. ஓகேங்களா? if 6 be added to each, ஓகேங்களா? சோ உங்களுக்கு each ரெண்டு நம்பரோடயுமே 6 ஆட் ஆனா உங்களுக்கு வரக்கூடிய ரேஷியோ எப்படி இருக்கும்? 3:4. the ratio becomes 3:4. find the numbers. அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின்கான ஆன்சரை நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்ல ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஷார்ட்கட்ல ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க வந்து என்ன வேலை சால்வ் பண்ணீங்க, ஷார்ட்கட்லயே நார்மல் வேலை சால்வ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ எவ்ரி ஒன்.